தெய்வம். திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக மனம் வாக்கு காயங்களால் போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால தவம் என்ற அதிகாரத்தில் இதுவரைக்கும் நாம 5 குறட்பாக்களினுடைய பொருளை பார்த்து உணர்ந்து கொண்டிருக்கோம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய குறட்பாக்களுடைய கருத்துக்களை நாம இன்னைக்கு பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்தது அப்படின்னா முதல்ல தவத்தினுடைய ஒரு டெபினிஷன் கொடுத்தார். இதுதான் தவம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருக்கண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகமா சாப்பிடாம இருக்கிறது தவம், அதிகமா பேசாம இருக்கிறது தவம், அதிகமாக பரபரப்பான வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பது தவம். இப்படி தவத்தை பலவாறாக நம்மால் சொல்ல முடியும் என்றாலும் கூட எல்லாவற்றுக்குமான அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா இதுதான். இதனால்தான் மற்றவை எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. என்னுடைய வலியை நான் பொறுத்து கொள்ள தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதுக்குத்தான் நாம தவம் பண்றது முக்கியமா. ஏன்னா நம்மளுடைய சுயநலத்திற்காக இன்னொருத்தருக்கு ஒரு இடைஞ்சலானது வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடாது. அதுவும் அல்லாமல் நாம எந்த விதமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம், மெய்ப்பொருளை அறியக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் பாதையில் நமக்கு மற்றவர்களை இடைஞ்சல் செய்வது என்பதோ, என்னுடைய துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்ற நிலை இருப்பதோ நமக்கு ரொம்ப கஷ்டம். மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது கஷ்டமா போயிடும். அதுக்காக ஒரு பேசிக் நெசசிட்டி என்ன அப்படின்னா இந்த தவத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். தவம் என்பது இதுதான் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, அதை செய்யறதுக்கே உனக்கு கொஞ்சம் தவம் இருக்கணும் அப்பா. நீ ஏற்கனவே தவத்தை பற்றி அறிந்திருக்கணும். தவத்தை ஏற்கனவே செய்து தவத்தினால் ஏற்படும் பலனை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். அத்தகைய தவமானது ஒரு புண்ணியமானது உனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அப்பொழுதுதான் உன்னால் தவம் என்பதை உறுதியாக செய்ய முடியும். மன உறுதி நிறைய வேணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சொன்னார், இல்லறத்தார்கள் தவம் செய்வதில்லையே, எதுக்காக, ஏன் அவர்கள் தவம் செய்வதில்லை அப்படின்னா இவர்கள் அளவுக்கு செய்வதில்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நாமெல்லாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே பலவிதமான விரதங்களை எல்லாம் நாம கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதெல்லாமுமே தவத்தில் சேர்ந்ததுதான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மனதை தவநிலை ஆக்குவதற்காக பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலையும் ஏதாவது ஒரு 2-3 கிழமை நமக்கு ஆம்பிட்டுரும். 7 கிழமையிலயுமே விரதம் போட சொன்னாலும் போட்டுருவாங்க எல்லாரும். நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. பட் அதெல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, எந்த சூழ்நிலைக்கும் நம்மை தயார் செய்து கொள்வதற்கு. அந்த வகையில் தான் நாம் இந்த தவத்தை மேற்கொண்டு இருக்கிறோம். தவமே வாழ்க்கையாக இருக்கிறார்களானா இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றார். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி. நிறைய பேர் தவம் செய்வதற்காக அவர்களுடைய வாழ்க்கை முறையே தவ வாழ்க்கை முறையாக வைத்துக் கொண்டார்கள் என்றால், அப்படி துறந்து வருபவர்களுக்கு, துறவிகளாக இருப்பவர்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இல்லறத்தார்கள் தவம் செய்வதற்கு மறந்தார்களோ அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம அந்த கேள்வியில ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லறத்தாரும் துறவியும் யாரும் ஒசத்தி மட்டம்ங்கிறது கிடையாது. இவர்கள் அவர்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரியா இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இவங்க கொடுக்கறதுனாலதான் அவங்களால பண்ண முடியும், அவங்க பண்றதுனாலதான் எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கறது நல்லா புரிந்து கொண்டு இவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இது மட்டும் இல்ல, இது வசதி இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாருமே ஒரு வகையில் ஈஸ்வர சிந்தனையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்ங்கிற வகையில நாம் இதை புரிந்து கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்ததுல இருந்து என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்ன இந்த தவத்தினால் பயன்? இந்த தவம்னு எல்லாரும் சொல்றாங்களே, தவம் ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப உசந்ததா இருக்கு, தவமுடையார்க்கே ஆகும்னு சொன்னா அப்படிப்பட்ட தவமானது என்னத்தெல்லாம் கொடுக்கும் அப்பா? நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். அப்ப உடனே சொல்றார், ஒன்னார் திரளும் உபந்தாரை ஆக்கலும். யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களை தண்டிக்கிறதும், யாரெல்லாம் நல்லது செய்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவதும், எப்படி இறைவனுக்கு அந்த அந்த சக்தியானது இருக்கிறதோ அது போலவே இந்த தவம் செய்பவர்களுக்கும் அதே வகையான சக்தியானது இருக்கிறது. அவர்கள் மனதில் நினைத்தார்கள் என்றால் ஒருவனை தண்டிக்க முடியும். இதுக்கெல்லாம் நிறைய உங்களுக்கு உதாரணங்களோட விளக்கி சொல்லப்பட்டது. அதனால நம்ம அதை நிறைய சிந்தனையும் பண்ணிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்,
இந்த தவம் செய்தால் என்னெல்லாம்ப்பா கிடைக்கும் அப்படின்னு. நமக்கு என்ன பவர்ஸ் கிடைக்கும்? யாரை வேணா தண்டிக்கலாம், யாரை வேணா இல்ல, தப்பு பண்றவங்க யாரை வேணா தண்டிக்கலாம், அப்புறம் யாரு வந்து நல்லது பண்றாங்களோ அவங்கள காக்கலாம். அது ஒரு பவர் தான். சரி, அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னு, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்பா. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். ஒரு தவம் செய்கிறேன் என்று சொன்னால் அதுல எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பொறுத்து தான் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். டெஃபினெட்லி எல்லாருக்குமே எந்த செய்கையினாலுமே ஒரு ஒரு செய்கையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸை பொறுத்து நம்ம அதுல இன்னும் அதிகமாக ஈடுபடுவோம். சாதாரணமா லௌகிக வாழ்க்கையும் அப்படித்தான், ஆன்மீகத்திலும் கூட நமக்கு அதுல ஆழ்ந்து போகும் பொழுது அதுல நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இந்த மைண்ட் வந்து ரொம்ப பழக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியே பழக்கப்பட்டிருக்கு. என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கொடுக்கலான்னு பழக்கப்படல. இந்த மைண்டுக்கு அந்த பழக்கம் கிடையாது. என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னு பழக்கப்பட்ட மைண்ட் அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு நல்ல சைக்காலஜி தெரிஞ்சவர் நமக்கு வள்ளுவர். அதனால அவர் என்ன சொல்றார், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலாமப்பா. நீ என்ன விரும்புறியோ, எப்படி அதை விரும்புகிறாயோ அப்படியே நீ அதை அடையலாம். நம்ம இந்த இந்த இதுல படிக்கும்போது பார்த்தோம், இந்த தவத்தினால கிடைக்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. தேவலோகத்தில் இருக்கிற இந்திர பதவி கூட கிடைக்கலாம், எது வேணுமானாலும் கிடைக்கலாம். ஆனால் இந்த தவம் என்பது முறையாக செய்யப்பட வேண்டும். அது சித்திகள் கிடைக்கும். நிறைய அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, ஈஷா, ஈஷித்வம், அப்புறம் இந்த பிராகாமியம், இப்படி இருக்கக்கூடிய இந்த அஷ்டமா சித்திகள் என்று சொல்கிறோம். இந்த அஷ்டமா சித்திகளும் இந்த தவத்தினால் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆனா அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த தவம் என்பது முக்கியமாக நமக்கு மெய்யறிவை பெறுவதற்கு நம்மை தயார் செய்வதற்கான ஒரு விஷயத்தைத்தான் நாம எடுத்துக்கணுமே தவிர்த்து இந்த சித்திகளின் பின்னாடி நாம போயிடக்கூடியது. அந்த சித்திகள் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, அதுலயே நமக்கு நிச்சயமாக நீங்க திடீர்னு வந்து நான் திருண்டு ஆயிடுவேன், நான் அங்கேருந்து அவ்வளவு தூரம் பறப்பேன் பாக்குறீங்களா அப்படின்னு பறந்து காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஆன்னு பார்ப்பாங்க. உடனே அடுத்தடுத்து 4 பேர் வந்து எனக்கு இதை பண்ணி காமிங்க, அதை பண்ணி காமிங்கன்னு. நமக்கும் என்ன ஆகும், மைண்ட் பயங்கரமா எலேட் ஆயிடும். என்ன பார்த்து ஒருத்தர் கேட்டாரு, சரி நம்ம இதை செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சு அப்புறம் இப்பதான் இருக்கவே இருக்கு. ஒரு யூடியூப்ல போடுவான், நியூஸ்ல போடுவான், பேப்பர்ல போடுவான், எல்லா இடங்கள்லயும் இவர் அப்படிப்பட்ட சித்தர், இவர் இப்படிப்பட்ட சித்தர், அதுல போயிடும் மைண்ட். அதனாலதான் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த சித்திக்குள்ள நாம போகக்கூடாது. ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும் என்று, மெய்யறிவை பெற வேண்டும் என்று ஒருவன் விரும்பி அதற்கான ஒரு வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கும் பொழுது, அவன் விரும்புகிறானோ விரும்பலையோ, தவத்தின் பயனாக சில சித்திகள் நிச்சயமாக ஏற்படும். அது ஏற்படும் பொழுது நமக்கு அதை நாம ரொம்ப பெருசா பொருட்படுத்திக்க கூடாது. நாமளே முதல்ல பொருட்படுத்த கூடாது. ஒருவேளை அது யாருக்காவது தெரிந்து அவர்கள் பெரிதாக்கணும் நினைச்சா கூட அதை அனுமதிக்க கூடாது. நமக்கு ரொம்ப ஆழமாக நாம இறைவனை நாம வந்து வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது இறைவனின் அருளால் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். சில சமயம் நமக்கு தோணும், இப்படி நினைச்சே உடனே நடந்துருது, நான் என்னவோ நினைச்ச உடனே நடக்குதுங்க இப்பெல்லாம் அப்படின்னு நமக்கே தோன்றது. நம்ம யார்கிட்டயாவது கேஷுவலா சொல்ல போக அவங்களுக்கு அப்படி ஒரு சித்தி இருக்கு அப்படின்னு. அது இந்த சித்தி பெருசாயிடக்கூடாது. நமக்கு எது முக்கியம் அப்படின்னு சொன்னா ஆத்ம ஞானம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது. அதனாலதான் நான் போனதுல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். குருதேவர் சொன்னார், அன்னை காட்சி கொடுத்த பொழுது, பவதாரிணி காட்சி கொடுத்த பொழுது ஒரு கையில் மலர் கூடையையும் ஒரு கையில் அனைத்து சித்திகளையும் வைத்திருந்தால் எதை காட்டுகிறாள் அவள் அப்படின்னு சொன்னா இரண்டும் ஒன்றுதான் என்று எனக்கு காட்டினார்னு அந்த குருதேவர் வந்து சொன்னார் அவருடைய சிஷ்யர்களிடம் அப்படின்னு சொன்னதாக ஞாபகம் இருக்கு. அதனால இந்த சித்திகள் அப்படிங்கிறது வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வேணுங்கிறத நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கிறது ரைட். சில சமயங்களில் நாம் எதிர்பாராமலே கூட நம்முடைய தவத்தின் வலிமையால், மந்திரத்தின் வலிமையால், சில சமயம் சில மந்திரங்களை நாம குருமுகமாக பெற்றிருப்போம். அதை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருப்போம். தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது மந்திரத்திற்கென்று ஒரு சக்தி இருக்கும், அது நிச்சயமாக வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு பெரிய பவர் கிடைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நாம அந்த பவர் பின்னாடி போயிடுவோம், வந்த வரவை மறந்து விடுவோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. நான் இது அடிஷனலா சொல்றேன். இந்த தவத்தினுடைய ஒரு பலன் என்ன அப்படின்னா, என்ன கேட்கிறோமோ அதை கிடைக்கும். அப்படிப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால இந்த தவம் என்று ஈண்டு முயலப்படும். ரொம்ப முயற்சி செய்து இந்த தவத்தை அனைவரும்
செய்வதற்கு முயல்கிறார்கள். அப்படி சொன்னவர் தான் கடைசியில சொல்ல போறார், இலர் பலர் ஆகிய காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறார். அதை பார்க்கலாம் நம்ம. அப்படி ஈண்டு முயலப்படும்னாக்க எல்லாருமே தவம் மட்டும் தானே பண்ணி கொண்டிருக்கணும். ஆனா அப்படி இல்லையே அப்படின்னு அழகா முடிப்பார். ஏன் பண்ணல அப்படிங்கிறது பார்க்கலாம். தொடர்ந்து நாம இப்போ 266வது குறட்பாவை நம்ம படிக்கலாம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். தவத்தை மேற்கொள்பவரே தனது செயலை செய்தவர் ஆவார். என்ன செயல் அது? தம் கருமம் அப்படின்னு சொன்னா உயிருக்கு உறுதி பயனை தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். மெய்யறிவை பெறக்கூடிய வழியில் அவர்கள்தான் செல்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். மற்ற அல்லார், மற்ற அல்லார்னு சொன்னா மற்றுங்கிறது இந்த தவத்திற்கு மாற்றாக பொருள் மற்றும் புல இன்பங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். எப்ப பார்த்தாலும் நம்ம ஏதாவது என்ஜாய்மெண்ட், லைஃப்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் என்ஜாய்மெண்ட். நம்ம தவத்துல என்ன சொல்றோம்? உண்டிய சுருக்க சொல்றோம், ஆடைகளை குறைத்துக் கொள்வோம், ஆடைகளை வாங்குவதை, ஆடைகளை போட்டுக்கிறது இல்லை, ஆடைகளை வாங்குவதை குறைத்துக் கொள்கிறோம், பொருள் சேர்க்காத, பொருள் மிக படையாமை அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. இல்ல அது எப்படி இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டா அப்புறம் 365 டேஸ் வரைக்கும் அதை ரிப்பீட்டே பண்ணக்கூடாது. அப்ப அதுதானே லைஃப். ஒரு லைஃப்ங்க என்ஜாய் பண்ணணுங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் யாரு? மற்ற அல்லார் ஆசை உட்பட்டு தன்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. எதனால அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா அறியாமையினால் நிலையற்ற இந்த உலகத்தில் நிலையற்ற பொருட்களுக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப பாவம் உண்மையிலேயே. தொடர்ந்து ஜென்மாந்தரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஜென்மாவில முடிகிற காரியமா தெரியல. இந்த ஜென்மாவில ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க, சேர்க்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்றாங்க, அப்படியே முடிஞ்சு போது திருப்பி அடுத்த ஜென்மாவில மறுபடியும் முதலேந்து அவங்க இதை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தெரியறது இல்லை. இந்த அறியாமை என்பது தொடர்ந்து அவர்களோடு வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் விருப்பங்களுக்காக, தன்னுடைய விருப்பங்களுக்கு அடிமைப்பட்டு அவர்கள் அந்த விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக, அதுதான் ஆசை உட்பட்டு அவம் செய்வார். முன்னாடியே பார்த்தோம் அவம்ங்கிறது. அவம் அதனை அத்திலார் மேற்கொள்வது அப்படின்னு 2வது குறள்ல பார்த்தோம். அவம்னா என்ன? கெடுதல், தன் உயிருக்கு கெடுதல். இந்த உயிர்க்கு உறுதி அப்படிங்கிறது என்ன? உயிர்க்கு உறுதி என்பது ஆசைகளுக்குள் அகப்பட்டு கொள்ளாமல் தொடர்ந்து மெய்யறிவை பெறக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு குருவை அடைந்து மெய்யறிவை பெற்று அதன் மூலம் தன்னை முக்தனாக உணர்வது. அதுதான் உயிருக்கு உறுதி. அப்பதான் இந்த உயிர் அடுத்த உடலை அடையாமல் இருக்க முடியும். அப்ப அந்த உயிருக்கு உறுதி சேர்ப்பது, அதுதான் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். தவம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனா போயிடுது. முதல்ல அருளுடைமை சொன்னார். அது மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக, அதை எப்படி நான் வெளிப்படுத்துவது என்பதற்காக புலால் மறுத்தல சொன்னார். இந்த எல்லாம் சொல்றதோட காரணம் என்னன்னா, நீ தவத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இது ரெண்டும் உனக்கு உதவி செய்யும். அடுத்தடுத்தது வரக்கூடிய அதிகாரங்கள்ல என்ன சொல்லுவார்னா, இந்த தவத்திற்கு கேடு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லுவார். கூடா ஒழுக்கம், கல்லாமை, கொல்லாமை, இதெல்லாம் இந்த தவத்திற்கு கேடு விளைவிக்கும். அதெல்லாம் சில விஷயங்களை சொல்லுவார். இப்ப நமக்கு என்ன? தவம் என்பதுதான் பேஸ், பவுண்டேஷன். நமக்கு எதுக்கு? என்னுடைய மனம் ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும். இந்த ஒருமுகப்பட்ட மனதை வைத்துக் கொண்டுதான் நான் குருவிடம் செல்ல முடியும். என்னுடைய தூய்மையான மனம் ஒன்றுதான் எனக்கு ஒரே ஒரு டூல். அதை வைத்துக் கொண்டுதான் நான் ஒரு கருவி. அதை வைத்துக் கொண்டுதான் நான் சாஸ்திரங்களை எல்லாம் படிக்க வேண்டும். படித்ததை எல்லாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணினாதான் எனக்கு மெய்யறிவு என்பது என்ன என்று தெரியும். சும்மா எனக்கு குருநாதர் வருவார், என் முன்னாடி சிங் இப்படி ஆட்டுவார், அதனால எனக்கு வந்துரும்னு அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் மேஜிக். இட்ஸ் நாட் மேஜிக். நம்ம பேசுறது பூரா லாஜிக். மேஜிக் பத்தி பேசுறதே கிடையாது. மேஜிக்குங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. முதல்ல மேஜிக்குங்கிறது என்ன அப்படின்னா, நாம இப்ப இந்த உலகத்துல கண்ணை விழிச்சு கண்ணை மூடுறோமே, அதுவே பெரிய மேஜிக் தான். அதனால அது பின்னாடி எல்லாம் நாம போய்விடக் கூடாது. மாயஜால வித்தைகள் அதெல்லாம் கிடையாது. படிக்கணும் உட்கார்ந்து பொறுமையா. என்ன சொல்லி இருக்கு, அருளாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் எதை அனுபவித்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் படிக்கணும். படிச்சாதான் நமக்கு அது புரியும். இந்த தவத்திலேயே 2 வகையான தவத்தை சொல்லி இருக்கிறார்கள் பெரியவர்கள். ஒன்று காமியத்தவம், இன்னொன்று காமியம் ஒன்றையும் கருதிடா தவம். இது இந்த காமியம் ஒன்றையும் கருதிடா தவம்ங்கிறது கைவல்ய நவநீதத்தோட வார்த்தைகளை சொல்லுது.
அதுதான் நாம வந்து இதுல பகவத்கீதையில நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னு நாம படிச்சோம். 2வது அத்தியாயத்துல படிச்சோம், 3வது அத்தியாயத்துல படிச்சோம். இப்ப 4வது அத்தியாயத்திலையும் கர்ம சந்நியாசத்தை பண்ணுவது அப்படிங்கிற விஷயத்திலையும் நிஷ்காம கர்மத்தை தான் சந்நியாசம் பண்ணுகிறோம். அப்படியும் நாம அதைத்தான் படித்துக் கொண்டிருக்கோம். இப்ப காமிய தவம் அப்படின்னா, காமிய தவம் என்பது உலகியல் பயனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு தவம். அந்த தவத்துலதான் இந்த முன்னாடி பார்த்தோமே, ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும் அப்படிங்கிறது காமியத்தவம். வேண்டுதல் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். இதெல்லாம் எப்போ அப்படின்னா காமியத்தம். எனக்கு இந்த சித்தி வேண்டும். அம்பாள்கிட்ட வந்து உட்கார்ந்து ஒரு பெரிய இதை வளர்த்து யாகத்தை வளர்த்து பூஜையை செய்து நான் சில மந்திரங்களை ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த மந்திரத்தின் பலனாக நீ எனக்கு இந்த சித்திகளை கொடு அப்படின்னு கேட்டு பெறுவது, அதுதான் வந்து இந்த காமியத்தம். அப்படி காமியத்தவம் செய்யும் பொழுது நமக்கு சில பவர்ஸ் வருது. அந்த பவர்ஸை வைத்துக்கொண்டு நாம என்ன பண்றோம், மற்றவங்களுக்கு வந்து சாபம் கொடுக்கிறதோ செய்வதோ ஏதோ ஒன்றுக்கு நமக்கு இந்த காமியத்தவத்தின் பலன்தான் காரணமாக இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. நிஷ்காம தர்மம் காமியத்தவம், காமியம் இல்லை, அதாவது எனக்கு பலன் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தவம். அந்த தவத்துல நாம என்ன பார்த்திருப்போம், நிஷ்காம கர்மால நமக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு செயல் செய்தால் அதற்கான பலன் என்பது நிச்சயமாக வரும். நமக்கு என்ன பலன் வேண்டும், அதுல அந்த பலனை பத்தி நாம லட்சியம் பண்ண போறது கிடையாது. நமக்கு என்ன பலன் வேண்டும் அப்படின்னு சொன்னா சித்த சுத்தி, மன தூய்மை. இந்த மன தூய்மைக்காக செய்யக்கூடிய தவம். இப்ப நாம பேசுறது தம் கருமம் செய்வார்னு பேசுறது யார அப்படின்னா, இந்த வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் அல்லது ஒன்னார் திரளும் என்று சொல்லப்பட்ட அந்த காமிய தவத்தை செய்யக்கூடியவர்களை பத்தி நம்ம பேசல. அவர்கள் நிஷ்காமமாக தவம் செய்தாலும் அந்த பலன் அவர்களுக்கு கிடைச்சிருக்குமா இருக்கும், சித்திகள் அவர்களுக்கு கிடைச்சிருக்குமா இருக்கும். ஆனா அதுல அவர்களுக்கு நாட்டம் கிடையாது. இங்க முக்கியமா யார பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, தம் கருமம் செய்வார் அப்படின்னு சொன்னா மன தூய்மைக்காகவே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை பற்றித்தான் நம்ம பேசுறோம். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த மன தூய்மைங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்பதான் அவர்களுக்கு நிலையாமையை புரிய வைக்க முடியும் குருவினால். அவர்களுக்கே கொஞ்சம் புரிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் குரு உபசதனமே நடக்கும். அதுக்கப்புறம் நிலையாமை புரிந்தால்தான் இந்த துறவு என்பது முழுமையாக அவர்களுக்கு ஏற்படும். அது வரைக்கும் நாம வந்து இதை விட்டுடலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்குமே தவிர, இந்த உர்வாருகமிவ பந்தனாத் அப்படின்னு நம்ம மிருத்யுஞ்சய மந்திரத்துல சொல்றது மாதிரி தானாகவே இந்த பற்றெல்லாம் டக்குன்னு விட்டுக்கணும். அற்றது பற்றலில் உற்றது வீடு அப்படின்னு சொன்னார் நம்மாழ்வார். டக்குன்னு விடணும். அது விடணும்னா அதுக்கு இந்த சித்த சுத்தி மன தூய்மைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது தெரியறதுக்கு நான் என்ன, அது கிடைக்கிறதுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல எனக்கு நிலையாமை நன்றாக புரிந்திருக்க வேண்டும். முதல்ல இந்த உடல் நிலையாமை, யாக்கை என்பது நிலையற்றது. இந்த உடல் என்பது உயிருக்கு வேறானது. உயிர் என்பது அனைத்து துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஜென்மாவில அல்ல, பல்வேறு ஜென்மங்களாக இந்த உயிரானது துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இது எப்படி நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம 3 வகையான தாபங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக அப்படின்னு 3 விதமான துன்பங்களை இந்த உயிரானது அனுபவிக்கிறது. அப்படின்னு இந்த துன்பங்கள் எந்த உடல்ல இருந்தாலும் இருக்கு. நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். ஒரு கொசுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினைக்கிறோம் இந்த மனுஷ பிறவியை கிடைச்சு எனக்கு வந்து எவ்வளோ துன்பம் அப்பா எனக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஒரு கொசு உடம்புல இருக்கிற, அதுவும் உயிர் தானே. கொசு உடம்புக்குள்ள கொசு சுத்தின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல உயிர் இருக்கிறதுனாலதானே அது சுத்தி கொண்டு இருக்கிறது. அதுவும் ஒரு உயிர் தான். அந்த உயிர் அந்த கொசு உடம்புல உட்காந்து என்னெல்லாம் அவஸ்தைப்படுறது. எங்கேயான ஒரு பேட்ல மாட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெருமையா சொல்லி கொண்டிருப்போம். நம்ம வந்து நான் இன்னைக்கு அங்க வந்து இது அந்த ரூம்ல வந்து மேட்டை வச்சேன், இந்த ரூம்ல காயில வச்சேன், அந்த ரூம்ல பேட்டை வச்சேன், பாரு நான் இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த கொசுவோட ஆங்கிள் பார்க்கணும். அந்த உயிர் எங்கேயா போய் மாட்டி கருகி போகும். அப்புறம் உடம்பு வீணா போகும், அப்புறம் செத்து போகும். அப்ப எந்த உடம்புல இருந்தாலும் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம் அப்படின்னு பகவான் வந்து கீதையில சொல்றார். அது பிறப்பு, அப்புறம் அதனுடைய வளர்ச்சி, அதனால ஏற்படக்கூடிய துக்கம், அதுக்கப்புறம் அதுல ஏற்படக்கூடிய பிணி, அதனால அதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மூப்பு, இதெல்லாமே வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்படி இதெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான்
தம் கருமம் செய்வார் அப்படின்னு இந்த உலகியல் பலன்களை நாடாமல் தனக்கு வந்த வரவுக்கு வேலை செய்வது அப்படிங்கறத அந்த கர்மம் என்பது தனக்கான உயிருக்கு உறுதியை தரக்கூடிய முக்தியை அடைவதற்கான மெய்யறிவை பெறுவதற்கான ஒரு கர்மத்தை அவங்கதான்ப்பா செய்யறாங்க. தவம் செய்பவர்கள் அதை செய்கிறார்கள். மற்ற அல்லார் மற்ற அல்லார்ங்கிறத முன்னாடியே சொன்னேன். உலகியல் விஷயங்களில் ஆசைகள் மிகுந்து அந்த ஆசைகளின் பின்னால் தானும் போய்கொண்டு ஒரே ஒரு ஆசை வந்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் நிறைய தடவை இதை பத்தி திங்க் பண்ணுவேன். இப்ப எதுக்காக நமக்கு இந்த நேரம் போய்கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு இதையும் யோசிக்கணும். இந்த நேரம் போய்கொண்டிருக்கிறது, இதனுடைய காரணம் என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விளைவிட்ட ஒரு ஆசையின் காரணமாகத்தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கும். அந்த ஆசை தேவையா? ஒவ்வொன்னையும் நம்ம வேலிடேட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டியது எதுக்குன்னா, மெய்யறிவு என்ற பாதையில் போகும் பொழுது நேரம் அருமை, நம்மளுடைய ஆற்றல் அருமை, இதெல்லாம் நமக்கு அருமை கிடைக்காது. மறுபடியும் போயிட்டா கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற ஹெல்த் நாளைக்கு கிடையாது. இன்னைக்கு உட்காந்து படிக்க முடியறது, நாளைக்கு முதுகு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, உட்கார முடியல, கண்ணு தெரிய மாட்டேங்கிறது, காது கேட்க மாட்டேங்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் இந்த உடலில் நமக்கு ஏற்படும். இவ்வளவு நிலையற்ற உடலை வைத்துக்கொண்டு நிலைத்த பொருளுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப நாம மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு, ஆசையினால அவன் மற்ற வேலையெல்லாம் செய்து அவனுடைய நேரத்தையும் பொழுதையும் வேஸ்ட் பண்றான். இந்த உயிருக்கு உறுதி தரக்கூடிய ஒன்றையும் அவன் செய்வதில்லை. அதுதான் அங்க மற்ற அவன் செய்வார்னு சொன்னா, உயிருக்கு உறுதி தரக்கூடியதை அவன் செய்ய, மெய்ப்பொருளை அறியக்கூடிய அந்த பாதையில் அவன் இல்லவே இல்லை. அதனால அவன் அவன் செய்கிறான் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த தம் கருமம் செய்வார் அப்படிங்கிறதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம இந்த தவத்தை மேற்கொள்ள வேண்டும் சொல்றோம். மனசை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்வது அப்படின்னு, மனதை முதலில் தூய்மையாக வைத்துக் கொள்வது, எண்ணங்களை சீராக்குவது, நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது, நல்லவர்களோடு பழகுவது, உலகத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய சார்புகளை விட்டு விடுவது. எதற்காவது யாரையாவது லீன் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு வேணும்னா அவங்க இருந்தா தான் இது கிடைக்கும், இவங்க வந்தா தான் இது நடக்கும். அதுதான் சார்புங்கிறது. இந்த சார்பு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கணும். ஒரே ஒரு சார்பு தான் நம்ம வச்சுக்கிறதுக்கு தகுதியானது. உண்மையில் அதுதான் ஒரே ஒரு சார்பு தான் வச்சுக்க தகுதியானது, இறைவன் மீதான சார்பு. ஏனென்றால் மனிதர்கள் நிலையானவர்கள் அல்ல. நிலையில்லாத ஒரு பொருளை நான் நிலைத்த பொருள் என்று பிடித்து கொண்டால் அது நிலையில்லாமல் போகும்போது நானும் அதோடு வேகமாக போயிடுவேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கேன். கங்கை கரையில் நாம் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல் வேணும் எனக்கு பிடிச்சுக்கிறது. நான் ஒரு ஹியூமன் பீயிங்கை யாரையாவது பிடித்து கொண்டு நான் குளிக்கலாம்னு நினைச்சேன்னாக்க அவரும் சேர்ந்து முழுகுவாரு, நானும் சேர்ந்து முழுகிடும். நமக்கு நீச்சலும் தெரியாது. அப்ப நாம இந்த கங்கையில முழுகவும் வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு பிடிமானம் எனக்கு இருக்கணும். அந்த பிடிமானம் தான் இறைவன். அந்த இறைவனை பற்றி கொள்ளாமல் நாம இந்த தவத்தை ஆரம்பிச்சோம்னா, சில பேர் இப்ப சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா மெடிடேஷன்ல நிறைய வகைகள் இருக்கு. அந்த மெடிடேஷன் ஏதோ ஒரு வகை, இறைவன்கிற விஷயம் மட்டும் வரவே வராது. அவங்க பேசுறது எந்த இடத்துலயும் காடுங்கிறது வராது, பகவான்ங்கிறது வராது. மற்றது என்னென்னவோ சொல்லுவாங்க. ஊரை சுத்தி மூக்க தொடுவாங்க. நீ ஒரு பின்ன நினைச்சுக்கோன்னு வாங்க, ஒரு பிளேட நினைச்சுக்கோன்னு வாங்க, ஒரு இதை விளக்க நினைச்சுக்கோ, ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கோ, எதை நினைச்சுக்கோ, அதை நினைச்சுக்கோ, இதை நினைச்சுக்கோ. ஆனா இறைவன்கிற விஷயம் மாத்திரம் வந்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப செக்யூலரா நம்ம சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உண்மையில் என்ன விஷயம்னா, இந்த மனதிற்கு அந்த மலர் மிசை ஏகி கொண்டிருக்கிறானே அவனை விட்டா வேற கதி கிடையாது. இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். திருமூலர் சொல்றாரு இல்லையா, ஏதாவது நீ எல்லாம் என்ன வேணா நீ அடையலாம், ஆனால் நீ இந்த இறைவனை பற்றி கொள்ளவில்லை என்றால் இந்த பெறுதற்கரிய இந்த பிறவியினுடைய பெருமையை நீ இழந்து விடுகிறாய். முதல்ல பிறவியே பெறுதற்கரிய பிறவி அப்படின்னு சொல்ற. பெறுதற்கரிய பிறவியை பெற்ற பின் பெறுதற்கரிய பிரானடி பேணாதார், அவருடைய அடியை நீ பேண மாட்டாய், அதை நீ நாட மாட்டாய் என்று சொன்னால், எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த தம் கருமம் செய்வார்னு சொல்லும் பொழுது அங்க இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் எல்லா கர்மங்களும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எதையோ அப்படியே டைவர்ட் ஆறுதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த காரணத்துக்காக அதை நான் சொல்றேன். பிரானடியை பேண வேண்டும். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்குரிய பேரிழந்தாரை. யாரு?
அந்த பிரானடியை பேணாதார் பெறுதற்குரிய பேர் இழந்தார். இது எவ்வளவு பெரிய இது மனித பிறவி கிடைத்திருக்கிறது. இந்த மனித பிறவியிலனா நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம உயிருக்கு உறுதியை சேர்க்க முடியணும்னா கொசுவால சேர்க்க முடியுமா? இப்ப இந்த கிளாஸ்லயே இப்படி சுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கிடைச்ச மோட்சம் கிடைக்க போறதா? படிச்ச உடனே நம்ம சொன்ன உடனே அதுல காதுல விழுந்து அப்படியே அதுக்கு உடனே ஞானம் பெற்று மோட்சம் அடையுமா? கிடையாது. எந்த பிறவியா இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் மனித பிறவியிலுமே சுத்தி 4 பேர் போய்கொண்டிருப்பார்கள், வந்து கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருப்போம். போய் இறங்கி அது அறிவிற்கு சென்று அது அவர்களுக்கு பயன் தருமானா? தராது. அப்படித்தான் இருக்கும். இப்ப எத்தனையோ டிஸ்கோர்சஸ், எத்தனையோ இதை வந்து மகாபரிவாரெல்லாம் பண்ணியிருக்கும் பொழுது அதெல்லாம் பப்ளிக்ல தானே பண்ணினாங்க. பார்த்தவங்க கேட்டவங்க அத்தனை பேருமே வந்து முக்தர்கள் ஆயிட்டாங்க? கிடையாது. எங்க யாருக்கு போய் சேர்றது, எவ்வளவு சேர்றது, எப்ப சேர்றது, எந்த அளவுக்கு வேலை செய்யறது? தகனோ கர்மனாகதிகின்னு கர்மத்துக்கு சொன்னார். ஞானமே அந்த மாதிரிதான் நமக்கு தோன்றது. எல்லாருக்கும் ஒரே டயத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் கூட ஒரே விதமாக அதை கிரகித்துக் கொள்வது. அந்த கிரகித்துக் கொள்வது என்பது எதை பொறுத்து இருக்கிறதுன்னா மனத்தை பொறுத்து. அந்த மனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, அதற்கு இறைவனையே ஒரு பிடிமானமாக வைத்துக் கொள்வது, தன்னுடைய ஆற்றலை வீணாக்காமல் வைத்துக் கொள்வது, முறையாக பயன்படுத்துவது, இதெல்லாம் இருக்கு இந்த தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தில். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, இறைவன் மட்டும்தான் புகலிடம். சுண்ணாம்பு காலவாயில போட்டாங்க, என்ன பாடினார்? மாசில் வீணையும் மாலை மதியம். என்ன பாட்டு? எப்படி சுண்ணாம்பு காலவாயில போட்டா எப்படி மாசில் வீணமும் மாலை மதியமும் எப்படி பாட முடியும்? நாம பாடினா என்ன பாடுவோம்? ஐயையோ எரியறதே பத்திக்கிறதே, அப்படித்தானே பாட முடியும். அப்படித்தானே ஆக்சுவலி இருக்கிறது அப்படித்தானே இருக்கு. ஆனா அவர் வேறு நிலையில் இருந்தார். அவர் சார்பு, இந்த சார்புத்தான் சொல்றேன் நான். அந்த சார்பு என்பது எதனோடு இருக்கிறது என்றால் அந்த குழுகுழுன்னு இருக்கக்கூடிய அந்த நதிச்சடையன் மேல் இருக்கிறது. அவருடைய சார்பு பூரா அங்க இருக்கு. அப்போ வாசில் வீணையும் மாலை மதியமும்ங்கிறது வரத்தான் செய்யும். அதனால மனம் எதனோடு ஒன்றுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தம் கருமம் செய்வார் என்று சொல்லும் பொழுது தவத்தை எப்படி முறையாக செய்ய வேண்டும். நாம நோன்றுதல் அப்படின்னா பொறுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்க சொல்லிட்டாங்க. என்னதான் பண்றது? சொல்லியும் சொல்லக்கூடாதான், வேற வழியே இல்லை. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கும். பல்ல கடிக்கிற கடியில பல்லே வெளியில வந்து அப்படி இல்லையா? அப்படி பொறுத்து கொள்ள சொல்லவில்லைங்கிறதான் இங்க நமக்கு விளக்குறார். அப்படி உன்னை பொறுத்துக்க சொல்லலையப்பா, நீ எதை செய்ய வேண்டும் என்பதையும் நான் சொல்கிறேன். தம் கருமம் செய்வார் அப்படின்னு சொன்னா இறைவனை சார்ந்து உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் நீ பொறுத்துக்க. இறைவன் இருக்கிறான், அந்த ஒரு தைரியத்துல நீ இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கு என்னங்க ஆகும்? நம்ம கேள்வி வரும்ல, எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு குறளை படிக்கிறச்சே அதுக்கு அடுத்த குறளுக்கு அவர் எப்படி வந்து அதை டிரான்ஸ்லேஷனை பண்றாரு. ரொம்ப அமேசிங்கான டிரான்ஸ்லேஷன். எப்படி பண்றாரு, அவரால் எப்படி அடுத்தது டாபிக் எடுத்துட்டு போகிறாரு அப்படின்னா, என் மனசுல தோன்றது, அவருக்கே மனசுல அந்த அடுத்த கேள்வி வந்துரும். அதுக்கான பதிலாக அடுத்த குறளை கொடுத்து விடுகிறார் அப்படின்னு. இப்ப இது எத்தனையும் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தோன்றது? இதெல்லாம் பண்ணினா அப்படி இறைவனையே பிடித்து கொண்டிருந்தால் எனக்கு என்ன ஆகும்? அதுதான் நமக்கு தோன்றும். அழகா அவர் சொல்றார். படிக்கலாம் அடுத்தது. 267. சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிப்பவர்க்கு. உன்னை நல்லா கஷ்டப்படுத்திக்கோ, ஆனா உனக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா கொடுக்கும் அப்படின்னு சும்மா சொன்னா யாருக்கும் புரியாது. ஒரு உதாரணத்தோட சொல்ற. சுட பொன் சுடரும் போல். சுடனா என்ன? நெருப்பால் வாட்டப்படும். நல்லா சுட்டாக்க. பொன் சுடரும், பொண்ணுங்கிறது தங்கம், சுடரும் அப்படின்னா நன்றாக ஒளிவிடும் அப்படின்னு. ஏன் ஒளி விடுறது? அது நம்மளோட ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள, கோல்டு ஆர்டிக்கிள நம்ம கொண்டு போய் கொடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம்னா முதல் வேலையை அதை தூக்கி நெருப்புல போட்டு வாட்டுவாங்க. அது நெருப்புல போடும் பொழுது அதனுடைய ஏற்கனவே இருந்த அந்த நிறம் மாறி இன்னும் கொஞ்சம் தகதகதான் அது ஆகுறது. காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நோக்கிப்பவர்க்கு அப்படின்னா தவம் செய்பவர்க்கு. அதாவது நோற்றல் அப்படின்னு சொன்னாலே துன்பத்தை தாங்கிக் கொண்டிருத்தல், அதுதான் தவம். அந்த தவத்தை செய்பவருக்கு துன்பம் சுட சுட ஒளிவிடும். துன்பம் என்பது எவ்வளவு தூரம் வாட்டப்படுகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களை சார்ந்துள்ள அந்த உடலில் உள்ள குற்றங்களோ அல்லது மனதில் உள்ள குற்றங்களோ நீங்கி
மெய்யுணர்வு என்பது ஒளி பெற்று விளங்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய முக்கியம். இப்ப நம்ம முன்னாடி குறளுக்கு எதனால அவ்வளவு தூரம் சிந்திச்சோங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். எதனால அந்த தம் கருமம்ங்கிறது என்ன? மெய்யறிவை நான் பெற வேண்டும் என்பதுதான் என் கருமம். வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தேன், இந்த நிலை தீர எந்தை மெய் ஞான வாழ் கொடுத்தான் தோழி சொன்னாரா இல்லையா தாயும்? நான் எதுக்கு வந்தேன்னு தெரியவே இல்லை, நான் என்னத்தையோ பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய வரவை புரிந்து கொண்டு கிடைத்த இந்த பெறுதற்கரிய இந்த பிறவி என்பதை நான் புரிந்து கொண்டு அதற்கான நான் வேலைகளை செய்தேன் என்றால் கொஞ்சம் கஷ்டமா தான். நீ இருந்து சாப்பிடாம இருக்கணும், சாப்பிட்றத குறைச்சிக்கணும், எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றதெல்லாம் கூட குறைச்சிக்குவோம். நம்மளால முடியாத சில விஷயங்கள்னு இருக்கு. இந்த பேசக்கூடாது யாருக்கிட்டையும், அதிகமா வெளியில போகக்கூடாது, சொன்னா முடியாது. அதெல்லாம் இதை சொல்லும் பொழுதே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி நம்ம என்ன சாமியை பார்க்க போகக்கூடாதா, நம்ம இங்க போகக்கூடாதா, நம்ம அங்க போகக்கூடாதா, ஏன் போகக்கூடாது, எதுக்கு போகக்கூடாது? இந்த தவம் என்பதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. நம்ம ஒரு இடத்துல முதல்ல ஒரு இடத்துல உட்காருப்பா. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாபியாம் ஸ்திரம் ஆசனம் ஆத்மனக. முதல்ல சொல்றதே அதுதான். இவர் கிருஷ்ணர் 6வது அத்தியாயம். ஃபர்ஸ்ட் நீ ஒரு இடத்த கிளீன் பண்ணப்பா, அந்த இடத்துல உட்காரு. ஃபர்ஸ்ட் யூ சிட் டவுன் அப்படிங்கிறது. இந்த குழந்தைகளெல்லாம் சொல்லுவோமே, நீ ரொம்ப சேட்டை பண்ற, சிட் டவுன், அந்த மாதிரி சொல்றார் கிருஷ்ணர் தியான யோகத்துல. முதல்ல உட்கார். ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தாதான் தெரியும் நமக்கு எத்தனை தூரம் மனசு குதிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு. நடந்துட்டு போயிட்டு இருக்கிறச்சே தெரியவே தெரியாது. உண்மை இது. அதனாலதான் உட்காருங்கிறாங்க. இப்ப உட்காருன்னு சொன்னா நமக்கு புரியாது, ஒரு இடத்துல இருன்னு சொன்னா புரியாது, கொஞ்சம் பேச்ச குறைன்னா புரியாது, கொஞ்சம் 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 இதெல்லாம் பார்க்காதன்னு சொன்னா புரியாது. இந்த ஐம்புலன்களில் எதையாவது நீ கட்டுப்படுத்து அப்படின்னு சொன்னா ஏன் கட்டுப்படுத்தணும், எதுக்காக கட்டுப்படுத்தணும்? நான் செய்வதெல்லாம் நல்லவை தானே, இப்படி எல்லாம் கேள்விகள் வரும். அப்போ இதெல்லாம் குறைக்கணும் குறைக்கணும் குறைக்கணும். இந்த தவம் என்று வரும் பொழுது இதையெல்லாம் நீ மட்டுப்படுத்தி கொண்டு வரணும். ஒரே நேர் சிந்தனையாக உனக்கு மெய்யறிவை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்கணும் என்று சொன்னால் நீ மற்ற விஷயங்களில் உள்ள உன்னுடைய ஆசைகளை எல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லும் பொழுது அது துன்பமா இல்லையா? ஃபர்ஸ்ட் அது துன்பமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்பமா இருக்கு, அது வேற விஷயம். அக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் அப்படின்னு கிருஷ்ணரே கீதையில சொல்ற. இந்த சாத்விகமான ஆசை அப்படிங்கிறப்போ இந்த இந்த துன்பம் என்பதை நான் அனுபவிக்கிறேனா இல்லையா? இந்த துன்பம் என்பதை நான் அனுபவிக்கிறேன். அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பமானது எனக்கு என்ன எஃபெக்ட கொடுக்குது? துன்பத்தை வியர்த்தமா அனுபவிக்கணுமா? நான் ஒரு 60 வயசு வரைக்கும் இருப்பேன், இல்ல 70 வயசு வரைக்கும் இருப்பேன். 70 வயசு வரைக்கும் நான் எதையும் பார்க்காம கேட்காம சாப்பிடாம உக்காந்துட்டே இருந்தேன்னாக்கா நான் வேஸ்ட் ஆக்கிடுவேனே வாழ்க்கைய அப்படின்னு நமக்கு நினைப்போமா இல்லையா? இல்லப்பா, வேஸ்ட் ஆகாது, நீ பொன் மாதிரி ஒளிர்வப்பா அப்படின்னு சொல்றது இந்த குறள். பொண்ணுக்கு காந்தி நல்ல பளபளன்னு இருந்ததுனாதான் அந்த பொண்ணை பார்த்தா, ஹே எந்த கடையில வாங்கின, ரொம்ப நல்லா இருக்கே, தங்கம் ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அதே போல தவம் செய்து 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 இந்த தவத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலினால் அவர்கள் பெறக்கூடிய ஞானமானது அவர்களுக்குள் நன்றாக ஒளிர்விடும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கிறது அப்படிங்கிறது. அதனால உனக்கு ஒரு ஒளி மிகுந்த ஒரு 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 தன்மையானது உனக்கு ஏற்படுகிறது. சில பேரை பார்த்தாலே நமக்கு தெரியுது, ரொம்ப பிரைட்டா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதே நமக்கு கிட்டக்க போய் கொஞ்ச நேரம் பேசணும் போல இருக்கும். இப்ப அருளாளர்கள் எல்லாம் வரும் பொழுது ஏன் மக்கள் எல்லாம் கிட்டக்க போகணும்னு நினைக்கிறாங்க? அவங்க ஆறாவே ரொம்ப பெருசா இருக்கும். இந்த ஆறாங்கிறது தான் இந்த ஒளி, இந்த காந்தி அப்படிங்கிறது. அந்த ஆறாங்கிறது அவர்கள் தவத்தினால் ஏற்பட்டது. அந்த அமைதி, அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற அமைதியானது அவ்வளவு தூரம் விஸ்தீரணமாக அது இருக்கும். அது கிட்டக்க போகிற எல்லாருக்குமே மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். அது உனக்கு தவத்தினால் தான் கிடைக்கும். நெருப்பால ஒரு பொன்னானது வாட்டப்படுகிறது அப்படின்னா அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கி அது பளபளவென்று இருக்கிறது. தவத்தினால் நான் என்னுடைய மனமும் உடலும் வாட்டப்படும் பொழுது எனக்கு இருக்கும் அழுக்குகள் போகிறது. எனக்கு என்ன அழுக்கு இருக்கு? மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாத்தையும் விடுங்க. முதல்ல காமத்தை நம்ம ஜெயிக்க முடியறதா? அகாமஹதக அப்படின்னு குருநாதருக்கு ஒரு லட்சணம் சொல்லிருக்கு விவேக சூடாமணி. காமத்தால் கொல்லப்படாதவர் அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அகாமஹதக அப்படின்னா என்ன அர்த்தம்? காமத்தால அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. காமத்தை ஜெயித்தவர்ங்கிறதையே இப்படி ஒரு லாங்குவேஜ்ல சொல்றாருன்னா பாத்துக்கோங்க.
அப்ப என்ன நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, காமத்தை நாம ஜெயிச்சவர்களாக இருக்கணும். இப்ப காமம் மட்டும் இல்ல, காமத்தோட சிப்லிங்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இது எல்லாத்தையுமே இதெல்லாம் தான் நமக்கு இருக்கக்கூடிய அழுக்கு. இந்த அழுக்குகள் எல்லாம் நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக விலக நமக்கு உள்ளத்தில் ஒரு ஒளியானது ஏற்படுகிறது. அந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்ளொளி இருக்கே, அதுதான் நமக்கு வெளியிலையும் நம்மள ரொம்ப பிரைட்டா காமிக்கும். அதனாலதான் சில பேரை பார்க்கறச்சே நம்மளே சொல்லுவோம், கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு, அவ்வளவு ஒரு ஒரு சாந்தம் இருக்கு அவங்களுடைய முகத்துல அப்படி. அதெல்லாம் வரணும் அப்படின்னா பொறுமையாக தம் கருமம் செய்வார் அப்படின்னு சொன்னது மாதிரி, வெளியில நம்மளுடைய மனங்களை விட்டு விடாமல் அகத்திலேயே மனதை பக்குவப்படுத்தி நாம குருநாதரிடம் கேட்க வேண்டிய சாஸ்திரங்களை எல்லாம் கேட்பதற்கு தகுந்த ஒரு மனதை நாம தயார்படுத்தி கொள்ளணும். இந்த மெய்யறிவை கேட்டு அது நன்றாக புரிந்து அந்த ஞான பலத்தினால்தான் நாம ஒளிமயமாக ஆகிறோம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாசுகள் நீங்கணும்னு சொன்னா எனக்கு அந்த ஒன்றான பரம்பொருளினுடைய அறிவானது எனக்கு பெறப்பெற வேண்டும். ஏன்னா இததான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், யதைடாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுன, ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. என்ன அர்த்தம்? எப்படி நன்றாக பக்குவப்பட்ட ஒரு நெருப்பானது அதில் போடப்பட்ட அத்தனை விறகு கட்டைகளையும் எரித்து சாம்பலாக்குகிறதோ, அது போலவே ஞானமானது அனைத்து கர்மங்களையும் எரித்து சாம்பலாக்குகிறது. கர்மங்களையும் அப்படின்னு சொல்லும் போது கர்மங்கள் கர்ம பலன்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அறிவுதான் அந்த ஞான அக்னி. அந்த ஞான அக்னி தான் நமக்கு இந்த சுடச்சுடரும் பொன் போல ஒளிரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது. எதுனாக்க தவத்தின் பயனாக நான் அடையக்கூடிய ஞானம், ஞானத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு தெளிவு. இதைத்தான் நாம சுடச்சுடரும் பொன் போல் அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும்? நான் ரொம்ப கஷ்டப்படணும். நான் ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கணும். அந்த துன்பத்தை அனுபவித்து அனுபவித்துத்தான் நான் பொறுமையாக என்னை பக்குவப்படுத்தி கொள்ளணும். ஒரே நாள்ல ஒரே இது ஆயிட முடியாது. ஒரு ஞானி ஆயிட்டார் அப்படி அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அது ஏதோ பல பல ஜென்ம சுக்கிருத்தமானது அன்னைக்குதான் ரெக்டிஃபை ஆயிருக்குமா இருக்கும். அதனால இது பல பல காலமாக செய்யக்கூடிய ஒரு தவத்தின் பயனாகத்தான் இதனுடைய பலனை நாம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. அதனால இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் அப்படிங்கறத எல்லாம் கேட்கறதன் மூலமாக இந்த உயிரானது மெதுவாக தன்னை அறிந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறது. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது படிக்க படிக்க அது என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த பேரறிவுக்கும் இந்த சிற்றறிவுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லை, இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு இந்த உயிரானது நன்றாக புரிந்து கொள்கிறது. அப்படி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இது ஒளிமயமாக தன்னை ஆக்கிக் கொள்கிறது. அப்பதான் இதற்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தெளிவு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தெளிவு என்பது அதுதான். இந்த தெளிவு என்பது நமக்கு எப்படி எப்படி தெரியறது அப்படின்னா, ஸ்வர்ணவத் தியோததே ஸ்வயம் அப்படின்னு ஆத்மபோதத்துல சொல்ற. இது தானே பொன் மாதிரி அவன் ஜொலிக்கிறான்ப்பா அப்படின்னு ஆத்மபோதத்துல ஞானத்தை பெற்றவன் எப்படி இருக்கிறான் அப்படி அவன் எப்படி எதனால தன்னையே அப்படி ஸ்வர்ணவத் யோதத்தை ஸ்வயம்னு ஏன் சொன்னான், அப்படி எப்படி இருக்கான் அப்போ அப்படின்னு கேட்டா, அவன் சர்வ மலான் முக்தக ஜீவக சர்வ மலான் முக்தக, ஒரு அழுக்கு கூட இல்லை அவனிடம். அந்த அழுக்கெல்லாம் போனதுனால அவன் பொன்மயமாக ஒளிர்கிறான் அப்படின்னு சொல்றது ஆத்மபோதம் என்பது ஆதிசங்கரர் எழுதிய இன்னொரு டெக்ஸ்ட். அதுக்கு ஒரு காரணம் சொல்றது. எப்படி அவன் அந்த சர்வமலான் முக்தக, எப்படி அவன் எல்லா மலங்களையும் அவன் விட்டொழித்தான், அவனிடம் இருக்கக்கூடிய மாசுகள் எப்படி நீங்கியது அப்படின்னா, சாதாரணமா நீங்களப்பா, ஸ்ரவணாதிகி, நல்ல ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், பொறுமையாக குருவிடம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இதெல்லாம் பண்ணி அதனால அதனால ஏற்பட்ட அந்த ஒளிமயமான அந்த ஞானத்தின் காரணமாக ஞானாக்னி பரிதாபித்தக அப்படிங்கிற இந்த ஞானமான அக்னியானது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, பரிதாபித்தக தப்பித்தக அப்படி தபஸ் பண்றதுன்னு சொல்றோம். இப்ப நம்ம தவத்தை பத்தி தானே படித்து கொண்டிருக்கிறோம். அது அப்படியே வாட்டி விடுகிறது. எதை வாட்டி விடுகிறது?
சர்வமலான். எல்லா விதமான அழுக்குகளையும் இந்த ஞான அக்னியானது வாட்டி எடுத்து ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது. இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதனால் உற்பத்தியான தீபமயமாக ஜோதிமயமாக இருக்கக்கூடிய அந்த ஞானமாகிய அக்னியானது அனைத்து மலங்களையும் எரித்து விடுகிறது அப்படின்னு அந்த ஸ்லோகமானது சொல்கிறது. இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இண்டிபெண்டா ஸ்டாண்ட் அலோன் டெக்ஸ்டா இந்த வள்ளுவம் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இத்தனை விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு முயற்சி செய்யறேன். ஏன்னா இத எல்லா உயர்ந்த கிரந்தங்களில் எல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப எளிமையாக ஏழே சீர்ல, இப்ப இத்தனை விஷயமும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒன்ன படிச்சு நம்ம மனசுல வாங்கி கொண்டால் போரும். சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிப்பவர்க்குங்கிறது மனசுல நல்லா இருந்தால் அதுவே நமக்கு போதுமானது. அதை புரிந்து கொள்வதற்குத்தான் இத்தனை விஷயம். அடுத்தது 268 படிக்கும். தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தன்னுயிர் தான் அறப்பெற்றானை, ரொம்ப முக்கியமான குறள் இந்த குறள். உயிராகிய தன்னை அப்படின்னா முழுமையாக தான் பெற்றானை, தன் நிலையில் இருக்கும்படி பெற்றானை, அவன் செய்து கொண்டவனை. உயிராகிய தன்னை தன் நிலையில் இருக்கும்படி செய்து கொண்டவனை. ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக, நம்ம சித்தப்பிரஜ்ஞ லட்சணத்துல படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னில் தான் இன்புற்று இருப்பவனை, தன்னையே தான் உணர்ந்து கொண்டவனை, தான் அறப்பெற்றவனை. நான் என்ற எண்ணமே அவனுக்கு கிடையாது. யான் எனது என்னும் செருக்கை நீக்கியவனை. இவ்வளவு விஷயம் அந்த தான் அறப்பெற்றவனை அப்படிங்கிறதுல இருக்கு. ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். அந்த தவத்தை மேற்கொள்ளாத மற்றவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள் எல்லோரும் தொழுகிறார்கள். யாரை தொழுகிறார்கள்? தவத்தை மேற்கொண்டு தன்னை அறிந்தவனை, மெய்யறிவை பெற்றவனை. தவத்தை மேற்கொள்ளாது இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் தொழுகின்றன. ஏனென்றால் செய்யாத ஒரு விஷயத்தை, செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, தவம் என்பது எதற்காக செய்கிறோம், எப்படி டெவலப் பண்றாருன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீ சாபம் கொடுக்கலாம், நீ அனுகிரகம் பண்ணலாம், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். தான் செய்ய வந்த வேலையை மட்டும்தான் நாம செய்யறோம், அந்த தம் கர்மம் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு பொன் போல ஒளிர் விடுவோம். அதுக்கப்புறம் அவர் மெய்யறிவை பெற்றவனாக நீ ஆகிறாய். பொன் போல் ஒளிவிடுவது என்பதுதான் மெய்யறிவை பெற்றதுன்னு நம்ம படிச்சோம். அப்ப மெய்யறிவை பெற்றவனாக நீ ஆகிவிட்டாய் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உன்னை வணங்குவார்கள். யாரெல்லாம் இந்த மெய்யறிவுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனையும் பேரும் உன்னை வணங்குவார்கள். ஏன்னா இவன் மரணத்தையே வென்றவனாக அல்லவா இருக்கிறான். தான் அறப்பெற்றானை, இந்த உயிருக்கு யாரொரு தீங்கும் ஏற்படாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். மரணம் என்பதே கிடையாது, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான அறிவை பெற்றவனாக இருக்கிறான். காரணம், அவனுக்கு உடல் என்பதே ஒரு மாயத் தோற்றம் என்று தெரியும். உலகம் என்பதும் ஒரு மாயத் தோற்றம் என்பது தெரியும். இந்த உடல் உலகம் இரண்டும் பொய்யாக இருக்கிற காரணத்தினால் இந்த வாழ்க்கை என்பது மாயத் தோற்றம் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறான். அவன்தான் அடுத்த குறள்ல சொல்லப்படுறார், கூற்றம் குதித்தலும் கைகூர். அவன் மரணத்துக்கு கூட பயப்பட மாட்டானப்பா. அப்பேற்பட்ட ஒரு நிம்மதி மனசுல எப்பொழுதும் அவனுக்கு அமைதியும் ஆனந்தமும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அதனால இதுக்கு எல்லாத்துக்குமே கூட நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனை மட்டும் சார்ந்திருந்து நம்முடைய மெய்யறிவை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு பற்றற்று இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதி மாதிரி வேற யாருக்கும் கிடைக்காது. அப்படிங்கறதான் இந்த தன்னுயிர் தான் அறப்பெற்றானைங்கிற விஷயத்துல நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது. தாய்மானவர் ஒரு இடத்துல சொல்றார், மார்க்கண்டற்கு ஆக மரளிப்பட்ட பாட்டை உன்னிப்பார்க்கின் யாருக்கு என்ன பயம் காணுமே பராபரமே அப்படின்னு கேட்ப. அதாவது யாருக்கு இல்லை, அன்பர்க்கு என்ன பயம் காண் பராபரமே அப்படின்னு.
அதாவது உன்னுடைய அன்பராக இருப்பவர்களுக்கு இந்த மார்க்கண்டேயனுக்கு நீ படுத்தின பாடு இருக்கே, அதை பத்தி அவன் நினைச்சு பார்த்தான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எப்படி பயம்ங்கிறது வரும்? அப்ப எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த சார்பு என்பது எங்க இருக்க வேண்டும்? குருநாதர் சொல்லக்கூடிய சாஸ்திர வாக்கியங்கள், அதோடு சேர்த்து இறைவனை பற்றிய சிந்தனை. இதை தவிர வேற சிந்தனை என்பது இல்லாமல் இருக்கிறது என்றால், தன் உயிர் தான் அறப்பெற்றவனாக தான் என்ற எண்ணமானது அவனுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் தான் அறப்பெற்றவனாக அவன் இருப்பான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அவனை மற்றவர்கள் எல்லாம் தொழுவார்கள் அப்படின்னு சொன்னா எதுக்காக தொழணும்? அது ஒரு அரிய செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். வள்ளுவர் தான் நீத்தார் பெருமையில சொன்னார். இந்த செயற்கரிய செய்கை என்பதை ஒருவன் செய்திருக்கிறான்னா அவனை தொழணுமா வேண்டாமா? நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அங்கேயே இவர்களே புத்தேள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களே தேவர்களே அவர்களை வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நிறைய விஷயங்களை நாம பார்க்கிறோம். இப்படி பெருமைகளை அடைவதன் காரணமாகவே மற்றவர்கள் அனைவரும் இவர்களை போற்றுகிறார்கள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம இந்த குறளை நம்ம இதோட ஒப்பிடணும். யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். அப்படி அந்த உலக புகுங்கிறத காரணத்தினாலதான் அவனுக்கு அவ்வளவு பெருமை இந்த மண்ணுலகத்து. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னைய தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனே அப்படின்னு சொல்லுவார் இவர் கைவல்ய நவநீதத்தில். அதனால எதை அறிய வேண்டும்? தன்னைத்தான் அறிய வேண்டும். அதுதான் தன்னுயிர் தான் அறப்பெற்றானைங்கிறதுல நாம என்ன போட்டுக்கணும்னா தன்னைத்தான் அறிந்தவன். அதுதான் சிம்பிளா போட்டுக்கணும். அடுத்த 2 குறளை படிக்கலாம். இன்னைக்கு நம்ம பாராயணத்தை கொஞ்சம் குறைவா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நேரம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். கூற்றம் குதித்தலும் கை கூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு கூற்றம் குதித்தலும் கை கூடும். இந்த இடத்துல குதித்தல் அப்படின்னு சொன்னா வெல்லுதல். நோற்றல் அப்படின்னு சொன்னா தவம். நோற்றலின் தவத்தால் உண்டாகும் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு வலிமையை பெற்றவர்களுக்கு கூற்றம்ங்கிறது யமனுடைய வேலைதான். நம்மள என்ன பண்றது? இந்த உயிரை உடலிலிருந்து பிரிப்பது அப்படிங்கிறது யமனுடைய வேலை. இறப்பு கூற்றம்ங்கிறது இந்த இடத்துல இறப்பு. குதித்தலும்னா வெல்லுதலும் கை கூடும். தவம் செய்பவர்களுக்கு இறப்பு கூட அவர்கள் நினைத்த மாதிரிதான் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பீஷ்மருடைய அந்த கதை உங்களுக்கு எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது அவருக்கு மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு வரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அது வேற விஷயம். அதற்கும் அவர் நிறைய தவம் செய்திருக்கிறார். அந்த காரணத்தினால்தான் அவரால் அந்த வரத்தை பெற முடிந்தது. பிரம்மச்சரியம்ங்கிறதே ஒரு பெரிய தவம். அந்த தவம் எல்லாம் அந்த காலகட்டத்துல அதுவும் ஒரு ராஜாவாக நம்ம இப்ப நினைச்சோம்னாக்கா ரொம்ப சிம்பிளா தோணும் நமக்கு. இது என்ன பீஷ்மர் பெருசா கல்யாணம் பண்ணிக்கலன்றது ஒரு பெரிய விஷயமா. எத்தனை பேர் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ராமர் காட்டுக்கு போனார் அப்படின்னு. ராமா வென்ட் டு ஃபாரஸ்ட் அப்படி படிக்க கூடாது. அதை ராமர் எப்படி இருந்தார், என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தார், எதெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போனார் அப்படி படிக்கணும். ஒரு விஷயத்தையும் முன்னாடியே சொன்னேன். அது மாதிரி பீஷ்மர் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம எப்படி பார்க்கணும்னா அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர், அவர் க்ஷத்திரிய குலத்தை சேர்ந்தவர், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் மனைவிகளை வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் திருமணமே செய்யாமல் கூட எத்தனை உறவுகள் வேண்டுமானாலும் அவர்களுக்கு இருக்கலாம், அவர்களை கேட்பதற்கு ஆள் கிடையாது. இப்படியெல்லாம் சுதந்திரமாக இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு எவ்வளவு மனக்கட்டுப்பாடு இருந்தால் அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடித்திருக்க முடியும். அப்படி படிக்கணும், அப்படி பார்க்கணும். அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அசைடா சொன்னேன். இது அதுவே ஒரு தவம் அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன். இந்த தவம் அப்படிங்கிறது கூற்றம் குதித்தலும் அதை வெல்லுதல் அப்படின்னா இந்த தவத்தை செய்பவர்களுக்கு யோக முறையில் தன்னுடைய உயிரை உடலிலிருந்து பிரித்துக் கொள்வது அப்படிங்கிறது சாத்தியம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதற்கென்று சில யோக முறைகள் எல்லாம் இருக்கிறது. இதற்கு பேர் கிரமமுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரமமுக்தி.
இந்த கிரம முக்தியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விதமாக மூச்சை அடக்கி விட்டு ஒரு பயிற்சியை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த பயிற்சியின் காரணமாக இந்த மூச்சை எல்லாத்தையும் எடுத்து உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பிராணனும் அபானன் அபானன் வியானன் உதானன் சமானன் எல்லாரையும் எடுத்து நேர அந்த கபாலத்துல ஒரு ஓட்டை இருக்கு. நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறச்சே ஓட்டை இன்னும் மூடலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வயசானதுக்கு அப்புறம் மூடினதும் நினைப்போம். சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு. அந்த பிராணன் எல்லாத்தையும் இந்த கபாலத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக தானாகவே தன்னுடைய உடலில் இருந்து வலிய பிரித்து வெளியே அனுப்புவது. இதுதான் கிரமமுக்தி. இப்படி பிரித்து வெளியே அனுப்பும் பொழுது அந்த பிராணனானது எங்கு போகும் அப்படின்னு, அந்த உயிரானது எங்கு போகும் அப்படின்னு சொன்னா, அது நேர சத்தியலோகத்திற்கு போகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த பூமிக்கு மேல 7 லோகம் இருக்கு. பூகு புவக சுவக தபக மகக சத்தியம் அப்படின்னு எல்லாம் 7 லோகங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றது. சத்திய லோகத்தில் தான் பிரம்மா இருக்கிறார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சுவாமிஜி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார். எப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மூச்செல்லாம் வாழ்நாள் ஃபுல்லா நான் யோக பயிற்சி செய்து மூச்சு பயிற்சி செய்து நான் கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி என்னோட மூச்சையெல்லாம் அடக்கி நான் இந்த பிரம்ம ரந்திரம் அப்படின்னு சொல்றேன். ரந்திரம்னா ஓட்டைன்னு அர்த்தம். பிரம்ம ரந்திரம்னா தலையில இருக்கிற கபாலத்துல இருக்கிற ஓட்டை. பிரம்மரந்திரத்து வழியாக நான் உயிரை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அங்க இருந்து நேர பிரம்மாஜி கிட்ட போகணும். இந்த பிரம்மாஜி என்ன விட்டுருவாருன்னு சுவாமிஜி சொல்றதா சொல்றேன். பிரம்மாஜி என்ன விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? பாப்பா உட்கார், தத்துவ போதத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் வா அப்படின்னு ஆரம்பிப்பார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து மறுபடியும் ஆத்மானா என்ன, பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன, அனாத்மானா என்ன, விவேகம்னா என்ன, வைராக்கியம்னா என்னன்னு மறுபடியும் முதல்ல இருந்து அவருக்கு உனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். நீ அங்க போய் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு தான் நீ முக்தி அடைய போற. அதுக்கு இங்கேயே நான் சொல்லும் போதே கேட்டு புரிஞ்சுட்டேன்னா உனக்கு சத்யோ முக்திகி, இங்கேயே இப்பவே உனக்கு முக்தி தானே அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிரம முக்தியை பத்தி விளக்கும் போது அது ஞாபகம் வந்தது, அதனால சொல்லு. அப்படி ஒரு முக்தியானது கிரம முக்தி என்பது உயிரை நாம் நமக்கு நம்மளுடைய இச்சையின் பால் எடுப்பது. இதுதான் கூற்றலும் குதித்தலும், கூற்றமும் குதித்தலும் கைகூடும்னாக்க நாம மரணத்தை வெல்வது. மரணம் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அர்ஜுனனுடைய விஷாத யோகத்துல நாம பார்த்தோம். அவனுக்கு தன்னுடைய மரணத்தை பற்றி கூட இல்ல, பிறருடைய மரணத்தை பத்தி ரொம்ப கவலை இருந்தது. அதுதான் 1வது அத்தியாயம் பூரா அவனுடைய புலம்பல்களாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மரணம் என்பது மிகப்பெரிய பயமாக இருக்கிறது எல்லா உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும். அந்த மரணம் என்பதில் அந்த பயத்தை அவர் ஜெயிக்கிறார். யாரு? தவம் செய்வர். காரணம் என்ன? முன்னாடி குறள்ல இருந்தது, தன் உயிர் தான் அறப்பெற்றான். நான் என்பது இந்த உயிர் அல்ல. உயிர் அல்ல என்ற போது அது இருந்தால்தான் என்ன, இல்லாவிட்டால் தான் என்ன. எது உண்மையோ அது எனக்கு தெரிந்து விட்டது. மெய்யறிவை நான் பெறுகிறேன். மெய்யறிவை நான் பெற்று விட்டேன் என்ற பொழுது எனக்கு மரணத்தை பற்றிய கவலை இல்லை. இப்பொழுது வந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச காலம் வந்தாலும் சரி, அது வரவே இல்லை என்றாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை. பர்திருஹரியோட ஒரு பாடல் இருக்குது, அது மாதிரியே சொல்வார் அந்த பாடல். இப்ப வந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, நான் தர்மத்தின் பாதையில் எப்பொழுதும் சென்று கொண்டே இருப்பார்கள் தர்மவான்கள் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி இந்த தவத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு மரண பயம் என்பது இருக்கவே இருக்காது. கூற்றம் என்பதில் நமக்கு என்ன அப்படின்னா, வெண்காலம் காலன் வரும் பொழுது நீ முன் வெளி நிற்கவே அப்படின்னு இவர் அபிராம பட்டர் கேட்டார். நம்ம அபிராம தேதியில பார்க்கணும். அவன் வந்துருவான், எப்ப வேணா வந்துருவான்மா. நீ என்ன பண்றன்னா, நீ என் முன்னாடி நின்னுடு. அப்ப அவன் பயந்து போயிடுவான், என் காலை என் மேல வைக்காம அவன் ஓடி போயிடுவான் அப்படின்னு. அம்பாளினுடைய சரணங்களை அவர் இறுக பற்றி கொண்டார் அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னார்னு பார்த்தோம். அது மாதிரி இவர்கள் தவம் செய்து கொண்டிருப்பவர்கள் இறைவனோடு இணங்கி இருக்கின்ற காரணம் ஒன்று. இன்னொன்று, அவர்களுக்கு மெய் உணர்ந்திருக்கிறார்கள். உண்மை என்ன என்பது அறிந்திருக்கிறார்கள். இப்படி அறிந்திருக்கிற காரணத்தினால திரும்பியும் சொல்றேன், இட் இஸ் நாட் அ மேஜிக், இட் இஸ் அ லாஜிக். அதனால இந்த காரணத்தினாலதான் அவர் அந்த மரணம் என்பதற்கு அவர்கள் யாதொரு பயமும் கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு. தாயுமானவரோட பராபர கண்ணியில ஒரு பாட்டு வரும். வஞ்சனமன் வாதனைக்கும் வன்பிறவி வேதனைக்கும் அஞ்சி உனையடைந்தேன் ஐயா பராபரமே. இப்ப இருக்கானே, ரொம்ப வஞ்சனை பிடிச்ச கெட்டவன் இந்த யாரு, இந்த யம தர்மராஜ். கொஞ்ச நாள் இருக்கலாம்னா அப்பதான் பிடிச்சிட்டு போயிடும். கொஞ்ச நாள் இருக்க வேண்டான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள விட்டுருவான், இங்கேயே கிடந்து கஷ்டப்படு அப்படின்னு.
அந்த மாதிரி வஞ்சம் பிடிச்சவன் அப்படிப்பட்ட அந்த யமன் தானே, அவனுடைய வாதனை, அவன் கொடுக்கக்கூடிய அந்த மரணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வலிகள், அந்த வலிகளுக்கும் பிறவி வேதனைக்கும் அவன் இப்ப எடுத்துருவான் இந்த உயிரை, அதுக்கப்புறம் கொண்டு போய் வேற ஒரு உடல்ல போட்டுருவானுப்பா. அவன் ரொம்ப மோசம். அதனால அந்த இன்னொரு பிறவி வேற வந்துடும். அது ஒரு வேதனை எனக்கு. இந்த 2 வேதனையும், இந்த மரணமும் எனக்கு வேண்டாம், அந்த பிறவியும் எனக்கு வேண்டாம், இந்த பிறப்பையும் இறப்பையும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னையே நான் சரணடைந்தேன் ஐயா பராபரமேன்னு பாடுறாரு பராபர கண்ணியில. அழகான பாடல். அதனால இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, எப்படி தாய்மானவர் சொன்ன மாதிரி, அந்த இறைவனை சரணடைந்து மெய்யறிவை பெற்றவர்களுக்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும். நாளையில இருந்து நம்ம சொல்லவே கூடாது, ஐயோ எனக்கு எப்பயாவது இது வாயிடுமோ, நான் போயிடுவேனோ, எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேனோ. வந்தா வரட்டுமே, இப்ப என்ன பெருசா, இருக்கிற வரைக்கும் நல்லது செய்வோம். போகணும்ன்ற நேரம் வந்தா ரெடி, எவர் ரெடி. சுவாமிஜி கடைசி வரைக்கும் நீங்க எந்த டாப் வேணா கேளுங்க, கடைசி வரைக்கும் சொல்லி கொண்டிருந்த இதே விஷயம்தான். கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட மரணமா இருந்தாலும் சரி, ஐ எம் ரெடி ஃபார் இட். அவ்வளவுதான். எப்பவுமே ரெடி. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கா இருந்தாலும் நான் ரெடி. ஃபர்ஸ்ட் அதுதான் நமக்கு எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம், நான் போயிட்டா பரவாயில்லைங்க, ஆனா அவங்க போக கூடாது. அது ஏம்மா அப்படி? நான் போனாலே பரவாயில்ல. நான் போனதுக்கு அப்புறம் யார் இருந்தா என்ன, யார் இல்லாட்டா எனக்கு தெரியவா போறது? ஒண்ணுமே தெரியாது எனக்கு தான். அதுதான் நம்ம என்ன சொல்றது, ஒரு மயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு. நான் இருக்கேனா, அடுத்தவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா, அதெல்லாம் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்கா பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். என்னோட ஒர்க் என்னவோ அதை முடிச்சுட்டு போகும். அப்படி இருக்கணும். அந்த தவத்தின் ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம கூற்றம் குதித்தலும் கைகூடும். அவர்கள் மரண பயத்தை வெல்லுவது என்பது தவத்தால் சாத்தியம் அப்படின்னு பார்க்கணும். கடைசி பாடல் பார்க்கலாம். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதார். நோற்பார் சிலர், நோலாதவர் பலர். இலர் பலர் ஆகிய காரணம், அப்படிதான் இதோட அன்வயம். நோற்பார் சிலர் அப்படின்னா தவம் செய்பவர்கள் சிலர், வெகு சிலர். நோலாதவர் பலர், நிறைய பேர் தவம் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் இலர் பலர் ஆகிய காரணம். இந்த இலர்னு சொன்னா இந்த இடத்துல இன்பமற்றவர்கள். தவத்தினால் நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறதுன்னு லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்க இருந்து? நம்ம 4வது குறள்ல இருந்து இந்த 9வது குறள் வரைக்கும் தவத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் கூட தவம் செய்யாத இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்காது. அதுதான் இலர், துன்பம் உள்ளவர்கள், இன்பம் இல்லாதவர்கள். பலர் ஆகிய காரணம், இந்த தவத்தை செய்யாத இருக்கிற காரணத்தினால் அவர்கள் இன்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். இலர் பலர் ஆகிய இந்த இடத்துல இலருங்கிறதுக்கு பரிமேலழகர் நல் கூர்ந்தார் என்று ஒரு பொருள் சொல்கிறார். நல் கூர்ந்த நல்குறவுனே ஒரு அதிகாரம் இருக்கு, பின்னாடி இருக்கு பொருட்பால். நல்குறவுன்னு சொன்னா வறுமைன்னு. நல் கூர்ந்தார்னு சொன்னா வறுமையோடு இருக்கிறார். என்ன வறுமைனா, நுண்ணுணர்வு இல்லையாம் அவர்களுக்கு. அந்த நுண்மையான அறிவு என்பது இல்லை. எதை பற்றியது? தன்னை பற்றிய நுண்மையான அறிவு என்பது இல்லை. அந்த காரணத்தினால எது உண்மையான இன்பம், எது பொய்யான இன்பம் என்பது அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அவர்கள் இலர் பலராக இருக்கிறார்கள். என்னத்தினால அவர்கள் அப்படி இருக்கிறார்கள்? இது ஒரு ரேஷியோ சொல்ற. தவம் செய்பவர்கள் 1 அப்படின்னு வச்சுட்டோம்னா, தவமே பண்ணாதவர்கள் இங்க ஒரு 90% அப்படிதான் இருக்காங்கப்பா. என்ன காரணம்? அவர்களுக்கு அறியாமையில் இருக்கிறார்கள். தவத்தை செய்யக்கூடியதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இலர் பலர் ஆகிய காரணம் நோலாதாராக இருக்கிறார்கள். நோலாதார்னா என்ன? தவம் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சுவாமிஜி இந்த இடத்துல அழகா சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய சில குறைகள் என்பதை அவனாகவே வாழ்க்கையில் நீக்கிக் கொள்ள வேண்டும். அந்த குறைகள் என்ன அப்படின்னா, அகாலமான உறக்கம், நித்ரா அப்படின்னு சொல்றோம். நித்ரானா பொதுவாக உறக்கம். இந்த இடத்துல குறையா இருக்கிறது எதுன்னா அகாலமான உறக்கம். கண்ட நேரத்துல தூங்குறது. எங்கேயான ஒரு இடம் கிடைச்சதுன்னா போறோம், ஒரு ஓரமா ஒரு பிளேஸ் கிடைச்சா தூங்கி விட்டுறது. நேரம் என்ன அதெல்லாம் பாக்குறது கிடையாது. சந்தியா காலங்கள்ல தூங்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல இருக்கு. சந்தியா காலங்கள்ல நாம செய்ய வேண்டியது இறை வழிபாடு.
காத்தாலையும் சரி, மத்தியானமும் சரி, சாயந்திரமும் சரி, 2 சமயங்கள் கூடும் பொழுது நாம செய்ய வேண்டியது இறை வழிபாடு. அந்த இறை வழிபாட்டு அதுதான் அகாலம். அந்த நேரத்துல நான் வந்து தூங்குறேன்னு தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து குறை. அவனிடம் இருக்கக்கூடிய குறை. இந்த நோலாதார்ங்கிறது எதனாலன்னு அதுக்காக சொல்றார் சுவாமிஜி. ஏன் அவர்களால தவம் செய்ய முடியல? இந்த குறைகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் தவம் செய்ய முடியல அப்படின்னு. இந்த பாப்புலேஷன்ல வரணும் எல்லாருமே. தவம் செய்வார்ங்கிற பாப்புலேஷன்ல எல்லாரும் வரணும்னா, இந்த குறைகள் எல்லாம் நீக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் அகால உறக்கம். அடுத்தது சோர்வு, களைப்பு. எப்பொழுது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும், ஐயோ என்னால முடியலையே, எனக்கு மேலுக்கு வலிக்குதே, எனக்கு அதை பண்ணுதே, இதை பண்ணுதே, உட்கார முடியாதுங்க, என்னால ஸ்ட்ரெயிட்டா உட்கார முடியாது, நான் வேணா படுத்துக்கிட்டே பண்ணவா, இப்படியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சால்ஜாப் சொல்லி சொல்லி எப்ப பார் களைப்பையே காரணமாக்கி கொண்டு இருக்கிறது. களைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. உடம்பு வேலை செஞ்சா களைக்கத்தான் செய்யும். களைப்பு அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் டக்குன்னு பீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கணும். மறுபடியும் டக்குன்னு எழுந்து வரணும் அடுத்தடுத்தது வேலைகள் பண்ணறதுக்கு. முக்கியமாக நமக்கு தேவையான வேலைகளை பண்ணிக்கொள்வதில் நாம் சொணக்கம் காட்டவே கூடாது. அது ஒண்ணு. களைப்பா இருந்தா நம்மளால பாராயணம் பண்ண முடியுமா? களைப்பா இருந்தா நம்மளால பூஜைகள் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நம்ம ஒரு ஜபம் கூட பண்ண முடியாது. அப்ப அந்த களைப்பு என்பது நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது, குறையாக இருக்கிறது. அடுத்தது பயம். முன்னாடியே சொன்னேன், எப்ப பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் பயம். மரணம் பெரிய பயம், மத்த சின்ன பயம், உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்கள்லயும் பயம். இத சொன்னா பயம், இத கேட்டா பயம், நின்னா பயம், உட்கார்ந்தா பயம், ஏதோ ஒரு சினிமால வரும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயம். இந்த பயம் இருக்கிற காரணம் எனக்கு வராது, நான் வந்து இந்த வார்த்தையே எனக்கு வாயில வரல, அதனால நான் பாராயணமே பண்ணல. எனக்கு பயமா இருக்கு, நான் பாராயணமே பண்ணல. எனக்கு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு வந்து பயமா இருக்கு, இது எனக்கு வரலைங்கிறத சொல்லறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் வந்து இந்த டிஸ்கஸே பண்ணல. சத்சங்கத்துல என்னால பேச முடியல, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியலன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்படி பலவிதமான காம்ப்ளெக்சஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்சஸ், சில சமயம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்சஸ், அதுவும் தான் இருக்கு எல்லாருக்கும். அடுத்தது கவலை. பயத்தினால் கவலை அல்லது கவலையினால் பயம், ரெண்டும் அந்யோன்ய ஆசிரியம், ஒண்ணுக்கொண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. கவலைகள் சும்மாவே இருக்க முடியாது. எதனா ஒரு விஷயத்த தூக்கி வச்சுட்டு அதுல கவலைப்பட்டு கொண்டே இருக்கணும். தொடர்ந்து நாம வந்து எப்ப பாரு முகத்தில் ஒரு கவலை களை எப்பவும் பர்மனண்டா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து மத்தவங்க எல்லாம் நம்மள பாவமா பார்ப்பாங்க. ஒருத்தரும் நம்மள பாவமாவே பார்க்க வேண்டும். சொல்ல போனா இந்த எல்லாரும் வந்து மண்ணுயிர் எல்லாம் தொழக்கூடியவனாக நாம ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஆகிறதுக்காக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம ஒழுங்கா நம்ம காரியங்களை பண்ணி கொண்டிருந்தாலே நம்ம மண்ணுயிர் எல்லாம் வந்து தொழும். அப்ப நாம இந்த கவலைங்கிறது விட்டுடணும். முதல்ல கவலைங்கிறது தேவையே கிடையாது. எனக்கு பண்ண முடியாதோ, பண்ண முடியுமோ, அவங்க எப்படி இருக்காங்களோ, இவங்க எப்படி இருக்காங்களோ, அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சாப்பிட்டாங்களா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க குளிச்சாங்களா, நமக்கு எதுக்கு தேவையா? நாம குளிக்கிறோமா, நாம சாப்பிட்டோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, அதுதான் பார்த்து கொண்டிருக்கணும். அவசியம்னா எல்லா விஷயத்துக்கும் செய்தி வரும். அந்த செய்தியை மாத்திரம் கேட்டுக்கொண்டால் போதுமானது. டெய்லி போன் போட்டு நீ இன்னைக்கு என்ன காய் பண்ண, நீ இன்னைக்கு என்ன வந்து பாயசம் வச்ச, அவசியமே கிடையாது. இதெல்லாம் கேட்டு கவலைகளை வளர்த்துக் கொள்வதனால் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறது. அடுத்தது சோம்பேறித்தனம், லேசினஸ். எதையுமே ஒரு காலக்கிரமத்தோட இந்த நேரத்துல இதை செய்யணும்னா செஞ்சுதான் ஆகணும். எவ்வளவு உடம்பு உபாதை இருந்தாலும் அதை செய்வதற்கு முயற்சி செய்யத்தான் வேணும். அதுக்குதான் நாம வந்து டைம் டேபிள் போட்டு நம்மளோட சாதனைகளை செய்யறது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம குழுவுல இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு டைம் டேபிள் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் தினம் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு. அது மாதிரி இருக்கணும். வாழ்க்கை என்பது அப்படி அட்டவணை, அதுக்காக அட்டவணை வாழ்க்கையா நான் வாழ்வது அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. அட்டவணையோடு வாழும் பொழுதுதான் அந்த நேரத்தை நாம சரியா உபயோகப்படுத்துறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும். அவங்க அவங்க அமிச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதனால அப்படின்னா, இது 2 விஷயத்துல கமிட் பண்றோம் நம்ம. ஒண்ணு நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்றோம், அதனால கமிட் ஆகுது. இன்னொன்னு செல்ஃப் கமிட்மெண்ட். இதை போட்டுட்டோம், அதனால நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு. அதனால என்ன கஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை செஞ்சிருவோம். அன்னைக்குள்ள நம்ம அந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சா நம்ம செஞ்சிருவோம். அப்ப சோம்பேறித்தனத்தை நான் வெல்கிறேன் அப்படின்னு இந்த குறைகளை நீக்குவதற்கு இது ஒரு குறை. அடுத்தது காலம் நீட்டி செய்வது. அதாவது ஒரு விஷயத்த 1 ஹவர்ல முடிக்கலாம்னா நான் வேலை மெனக்கிட்டு அதை ஒரு 3 மணி நேரம் இழுப்பேன். அப்பதான் என்கிட்ட அடுத்த வேலையை கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரியா வேலை செய்யறது? அப்படித்தான் நம்மளுடைய காலமானது விரயமாகிறது. அந்த கால விரயத்தை தவிர்ப்பதற்கு எந்த வேலைக்கு எவ்வளவு நேரமோ அந்த வேலைக்கு அவ்வளவு நேரம் கொடுத்துதான் அதை செய்யணும். அதனால அதுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்கிறேன் அப்படின்னு நாம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால இந்த 6 விஷயத்தை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய, பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய குறைகள். இந்த குறைகளின் காரணமாகத்தான் ஒருவர் தவம் செய்வதற்கு முற்படுவது இல்லை.
நோலாதார்னு சொன்னா அவர்கள் தவம் செய்யாதவராக இருப்பதற்கு காரணம் இது மாதிரி இருக்கக்கூடிய குறைகள். இந்த குறைகளை எல்லாம் நாம ஜெயிக்கணும். நம்ம பாரதியார் சொல்ற மாதிரி செய்க தவம் செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எல்லாம் எய்தலாம் அப்படின்னு சொல்றார். நீ அது இவரே சொன்னாரே, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால். எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. அவர் பாரதியார் கொஞ்சம் அதிகமா அந்த தவத்துக்குள்ள ஒரு அன்புங்கிற விஷயத்தை வைக்கிறார். வையகத்தில் அன்பில் சிறந்த தவம் இல்லை, அவர் ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். அன்பு என்பதுதான். இந்த அன்புங்கிறது சிறந்த தவம் இல்லைங்கிறதும் இங்க முதல் இதுல சொன்னதும் ஒண்ணுதான். உற்றனவி நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை. அப்ப அன்பு என்பது இருந்தால்தான் நான் உயிருக்கு உருகன் செய்ய மாட்டேன். அருளாளர்கள் ஒண்ணு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரிதான் அது வெளிப்படுத்தப்படும். அப்படி இருக்கிறது. அதனால இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதார். நம்ம என்ன பார்த்தோம் இந்த குறளுக்கு அர்த்தத்துல அப்படின்னா, இந்த பலர் நூலாதார்ங்கிறதுக்கான காரணங்களை பார்த்தோம். அந்த காரணங்கள் தீர்க்கப்பட வேண்டியவை, நீக்கப்பட வேண்டியவை, அந்த குறைகள் நீக்கப்பட வேண்டிய. அப்படி நீக்கினார்கள் என்று சொன்னால் பலர் இந்த நோற்றார் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கு. இது ஒரு ஆங்கிள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி இந்த இது இப்படி இருக்கு, இந்த ரேஷியோ வந்து ஏன் அட்லீஸ்ட் 50-50 கூட சொல்லல, இலர் பலர்னு ஏன் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, இது அவ்வளவு அரிதான விஷயம். எல்லாருக்கும் இந்த தவம் செய்யணும்ன்ற எண்ணமானது வராது. அதனாலதான் ரெண்டாவது இதுக்கு எங்க கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும்னா, ரெண்டாவது குறள்ல சொல்லியிருக்க தவமும் தவமுடையார்க்கு ஆகும். அதனால நாம இப்ப நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சா கூட நமக்கு இந்த ஜென்மா இல்லைனாலும் எந்த ஜென்மத்திலேயாவது நிச்சயமாக நமக்கும் இந்த தவம் என்பது கைகூடும் அப்படிங்கிற ஒரு உறுதியை நாம இங்கிருந்தே பெற வேண்டும். இங்கிருந்தே பெற்று இந்த இலர் அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் அவர்கள் எல்லாம் அதனுடைய பயனை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் நிறைய இருக்கிறார்கள், இவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இவர்கள் குறைவாக இருந்தாலுமே கூட இந்த ஆற்றலானதுதான் இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய இத்தனை பேரையும் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதனால தவம் என்பது இந்த அளவில் நாம தவம் என்ற அதிகாரத்தினுடைய குறட்பாக்களின் கருத்துக்களை நாம பார்த்திருக்கோம். முதல் குறள்ல தவத்தின் இலக்கணம் பார்த்தோம். அப்புறம் 2, 3, 4, 5 இது எல்லாமே வந்து தவத்தின் சிறப்பு, அதைத்தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப 6, 7, 8, 9 இதெல்லாம் வந்து தவம் செய்பவருடைய மேன்மை, அவருடைய உயர்வை பற்றி நாம பார்த்திருக்கோம். இதுக்கு கடைசி குறள்ல தவம் செய்யாதவர்களுடைய இழிவை காட்டுகிறார். அதனுடைய காரணங்களையும் நமக்கு குருநாதர் எடுத்து சொல்லி இருக்கிறார். இத்தனை விஷயங்களையும் நாம இப்போ தவம் என்ற அதிகாரத்தில் பார்த்திருக்கோம். இந்த அளவில் நாம இந்த அதிகாரத்தினுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறோம். மேற்கொண்டு மீறி இருக்கக்கூடிய அதிகாரங்களை நாம அடுத்தடுத்த வகுப்புகள்ல படிக்கலாம். இப்ப பாராயணத்தை ஆரம்பிக்கும்.